Hi everyone. DOPA High Yield Concept series நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சர்க்கியூட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பவர் அப்படின்னா என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். பவர் அப்படின்றது த ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். ஓகேங்களா? எனி எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் கொடுத்தாலும் நம்ம அதில் பவர் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போது power in AC circuit, power in AC circuit. The rate of consumption of electrical energy. The rate of consumption of electrical energy. ஜென்ரலாக நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டுடைய பவர் என்னென்னு எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு கரண்ட் அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ அனதர் ஒன் டேர்ம் இருக்குது I²R அப்படின்னு எழுதுவோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸில் எழுதணும் அப்படின்னா. ஓகேங்களா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸில் எழுதணும் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம், I²R அப்படின்றத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்லையும் எழுதலாம். அப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு I is equal to V/R அப்படின்றது கிடைக்கும். அதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம், P is equal to V²/R அப்படின்றது எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய பவர். இப்போது நம்ம ஏசி சர்க்கியூட் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V அப்படின்னு சொல்லுவோம். Vm sin ωt. அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால க்ரியேட் ஆகக்கூடிய கரண்ட்டை ஐன்னு சொல்லுவோம். Im sin ωt ப்ளஸ் ஃபை. ஓகேங்களா? ப்ளஸ் ஃபை. இந்த ஃபை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன். ஓகேங்களா? ஃபை அப்படின்றது ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் V அண்டு I, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அது ரெண்டுக்கே இடையில் இருக்கக்கூடிய ஃபேஸ் ஆங்கிள் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது நம்ம பவர் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சேம் V அண்ட் I. அப்போது Vm sin ωt இன்ட்டு Im sin ωt ப்ளஸ் ஃபை. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் பவர் கிடைக்கும். ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு Vm Im cos phi into 1/2 கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கு ஆர்எம்எஸ் வேல்யூவை ரிலேட் பண்ணி இந்த மேக்ஸிமம் வேல்யூ கூட கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VRMS is equal to Vm/√2 கிடைக்கும். ஸோ இந்த 1/2 நம்ம 1/√2 1/√2 எழுதி திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம Vm Im அந்த மேக்ஸிமம் கரண்ட் அண்ட் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், VRMS IRMS இன்ட்டு cos phi அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஆவரேஜ் பவர் அப்படின்றத என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ பவர் ஆஃப் தி ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ட்ரூ பவர் இன் ஏசி சர்க்கியூட். அதே மாதிரி இந்த VRMS அண்டு IRMS, த ப்ராடக்ட் ஆஃப் VRMS அண்ட் IRMS, இது ரெண்டையும் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த cos phi அப்படின்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர். ஓகேங்களா? அப்போ cos phi அப்படின்றது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர். cos phi அப்படின்றது என்னென்னு சொல்லுவோம், cos phi இஸ் பவர் ஃபேக்டர். அப்போது நம்ம பவர் ஃபேக்டர் எப்படி டிஃபைன் பண்ணலாம், பவர் ஃபேக்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் பவர் ஃபேக்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் என்னன்னு சொல்லலாம், cosine of phase angle, cosine of phase angle அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? cos phi அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு cos phi is equal to average power by VRMS IRMS அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? அப்படின்னா என்ன எழுதலாம்,
இந்த VRMS and IRMS என்னன்னு சொன்னோம், apparent power அப்படின்னு சொன்னோம். அப்போது the ratio of true power to apparent power, the ratio of true power to apparent power அப்படின்னா எப்படி எழுதலாம், cos phi is equal to average power divided by IRMS into VRMS or VRMS into IRMS அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is the ratio of power factor is the ratio of resistance to impedance அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டருடைய ரெசிஸ்டிவிட்டி தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி அந்த சர்க்யூட்டில் ஏசி சர்க்யூட்டில் வந்து நம்ம இண்டக்டர், கெப்பாசிட்டர் அண்டு ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அப்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸும் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குமோ அதை எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இம்பிடன்ஸ் அப்படின்றது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் ஏசி சர்க்யூட். எஸ்பெஷலாக இதில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி சர்க்யூட்டில் தான் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்பிடன்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது தான். ஓகேங்களா? அப்போது த ரேஷியோ ஆஃப் இம்பிடன்ஸ் டு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? த ரேஷியோ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு, ஓகேங்களா, the ratio of resistance to impedance என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். the ratio of resistance to impedance is the power factor. அப்போது cos phi is equal to நம்ம என்ன எழுதலாம், resistance by இம்பிடன்ஸ்க்கான சிம்பிள் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R/Z அப்படின்றத நம்ம டினோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம ஸ்பெஷல் கேசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஏசி சர்க்யூட்டில் பியூர் ரெசிஸ்டர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, ஸ்பெஷல் கேஸ். ஃபஸ்ட் ஒன், ஏசி சர்க்யூட் கண்டைனிங் resistor only. ஓகேங்களா? ஒரே ஒரு ரெசிஸ்டர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில் தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அப்போது phi is equal to என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிள் எதுவும் கிடையாது. phi is equal to என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லலாம். phi is equal to 0 டிகிரி அப்படின்னா cos phi உடைய வேல்யூ என்ன இருக்கும், cos phi உடைய வேல்யூ 1 இருக்கும். அப்போது ஆவரேஜ் பவர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VRMS into IRMS கிடைக்கும். மேக்ஸிமம் பவர் வந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? பவர் இஸ் மேக்ஸிமம் கிடைக்கும். ஓகேங்களா? பவர் என்னவா கிடைக்கும், மேக்ஸிமம் கிடைக்கும். இன்கேஸ் ஏசி சர்க்யூட் ஹேவிங் containing capacitor or இண்டக்டர். ஓகேங்களா? கெப்பாசிட்டர் ஆர் இண்டக்டர். ஓகேவா? கெப்பாசிட்டர் இல்லைனா இண்டக்டர், இது ரெண்டில் ஏதாவது ஒரு காம்பனன்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிள் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ±π/2, அதாவது 90 டிகிரி. ஓகேங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 90 டிகிரி கிடைக்கும். ஸோ cos 90 டிகிரியோடைய வேல்யூ 0. ஓகேங்களா? cos 90 டிகிரியோடைய வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0. அப்போ ஆவரேஜ் பவர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 கிடைக்கும். சரிங்களா? ஆவரேஜ் பவர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0 கிடைக்கும். மினிமம் பவர் வந்து 0 கிடைக்கும். மேக்ஸிமம் பவர் வந்து ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் 1 கிடைக்கும். VRMS into IRMS நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம என்ன கண்டிஷன் சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் சீரீஸ் RLC சர்க்யூட். ஸோ இன் சீரீஸ் RLC சர்க்யூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா phi is equal to tan phi is equal to அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? tan phi is equal to XL minus XC divided by R அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? XL minus XC divided by R அப்படின்னு எழுதுவோம். அப்போ நமக்கு ஆவரேஜ் பவர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா phi உடைய வேல்யூ 0, cos phi உடைய வேல்யூ 0 கிடையாது, cos phi உடைய வேல்யூ 1 கிடையாது. It will be lies between
1 to 0 சரிங்களா 1 to 0 அப்போ நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம் VRMS into IRMS cos phi ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஃபோர்த் ஸ்பெஷல் கேஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் ரெசனன்ஸ் RLCலே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அட் ரெசனன்ஸில் என்ன கண்டிஷன் XL is equal to XC ஓகேங்களா அதாவது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் will be equal to இண்டக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஓகேங்களா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் will be equal to இண்டக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஓகேங்களா ஸோ சாரி கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா XL will be equal to XC then tan phi is equal to 0 சரிங்களா then phi equal to 0 cos phi is equal to 1 ஓகேங்களா அப்போது ஆவரேஜ் பவர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VRMS IRMS மேக்ஸிமம் கிடைக்கும் ஓகேங்களா அப்போது இன் பியூர் RLC சர்க்யூட்டில் நமக்கு பவர் எந்த கண்டிஷனில் மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் ரெசனன்ஸ் கண்டிஷனில் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும் ஓகேங்களா தீஸ் ஆர் த நோட்ஸ் ஃபார் பவர் ஃபேக்டர்ஸ் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HYQ சீரீஸில் முக்கியமாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணுறது தான் வந்து நம்மளுடைய மேஜரான கான்செப்டாக வச்சுருக்கோம் ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸில் நமக்கு கேட்ட நீட் கொஷின்ஸ் ரிலேட்டட் டு பவர் ஃபேக்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first question the maximum power is dissipated ஓகேங்களா maximum power is dissipated for an AC circuit ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் தான் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் பவர் வந்து டிசிபேஷன் ஆகும் சரிங்களா ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் தான் மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் ஆகும் ஏன் அப்படின்னா LC சர்க்யூட் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இண்டக்டிவ் சர்க்யூட் எடுத்துக்கிட்டாலும் சரி கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் எடுத்துக்கிட்டாலும் சரி ஓகேங்களா phi is equal to pi by 2 plus or minus pi by 2 கிடைக்கும் அப்போ cos phi உடைய வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா it will be getting as an 0 ஓகேங்களா it will be getting as an 0 ஓகேங்களா ஸோ அப்போ பவர் வந்து 0 ஆயிரும் அப்போது ரெசிஸ்டிவ் சர்க்யூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா phi is equal to 0 this is ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டுக்கான கண்டிஷன் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா phi is equal to 0 தென் பவர் ஆவரேஜ் பவர் will be equal to எவ்வளோ கிடைக்கும் VRMS IRMS அப்படின்னா மேக்ஸிமம் பவர் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் 1 கரெக்ட் கொஷின் நம்பர் 2 an AC source given by V is equal to Vm sin omega t is connected to a pure inductor in a circuit and Im is the peak value of the AC current. The instantaneous power supplied to the inductor. ஓகேங்களா the instantaneous power supplied to the inductor. நமக்கு இண்டக்டிவ் சர்க்யூட்டில் கரண்ட் வந்து எவ்வளோ வந்து லேகிங்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pi by 2 ஆங்கிள் லேகிங்கில் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே V is equal to Vm sin omega t அதே மாதிரி I is equal to Im sin omega t minus pi by 2 ஓகேங்களா மைனஸ் pi by 2 ஓகேவா ஏன் அப்படின்னா கரண்ட் வந்து லேகிங்கில் இருக்கும் இங்கே 90 டிகிரி வந்து கரண்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேகிங்கில் இருக்கும் அப்போது நம்ம ஆவரேஜ் பவருக்கான கால்குலேஷனுக்கு போயிடலாம் ஆவரேஜ் பவர் வில் பி ஈக்குவல் டு Vm sin omega t average power is equal to V into I அப்படின்னு எழுதுவோம் சரிங்களா அப்போது Vm sin omega t ஐயுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Im sin omega t minus pi by 2 ஓகேங்களா minus pi by 2 இப்போது sin theta minus pi by 2 sin theta minus pi by 2 உடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் minus cos theta ஓகேங்களா minus cos theta அப்போது நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vm Im sin omega t minus cos omega t ஓகேங்களா மைனஸ் காஸ் ஒமேகா டி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் Vm Im sin omega t cos omega t 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் 2ஆல் டிவைட் பண்ணுறேன் இதனால் வேல்யூஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாது ஏன் நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் 2ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 2 theta will be equal to 1/2 2 sin theta cos theta
சரிங்களா 2 sin theta cos theta. Sin 2 theta will be equal to 2 sin theta cos theta. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் விஎம் ஐஎம் டிவைடட் பை 2 கிடச்சிரும். இந்த 2 sin ஒமேகா டி காஸ் ஒமேகா டிக்கு பதிலாக என்ன எழுதலாம், sin 2 ஒமேகா டி எழுதலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் 2. ஓகேங்களா, ஆப்ஷன் 2. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an AC voltage source is connected to series LCR circuit. When L is removed from the circuit, the phase difference between current and voltage. இப்போது LCR circuit எடுத்துக்கிறாங்க. இந்த LCR circuitல ஃபஸ்ட்டு எதை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா L ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அப்போது phase angle between R and C, resistor and கெப்பாசிட்டர், இந்த ரெண்டு மட்டும் இருக்கக்குள்ள ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/3. ஓகேங்களா, π/3. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சி இஸ் இன்ஸ்டேடட், இந்த எல்லுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எல்லுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, சியை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. எல்சிஆர் சர்க்கியூட்டில் எல்லுக்கு பதிலாக சியை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போது எல்ஆர் சர்க்கியூட் மட்டும் இருக்கும். அப்போது ஆர்எல், த ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் ரெசிஸ்டர் அண்டு இண்டக்டர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அகைன் π/3. அகைன் எவ்வளோ தான் இருக்குது, π/3 பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ், த பவர் ஃபேக்டர் ஆஃப் தி சர்க்கியூட். சரிங்களா, த பவர் ஃபேக்டர் ஆஃப் தி சர்க்கியூட் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு பவர் ஃபேக்டர் அப்படின்றது cos 5. சரிங்களா, cos 5. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 5 அப்படின்றதுக்கான ஆங்கிள் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா. இப்போது tan 5 நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, tan 5. ஓகேங்களா, த ஆங்கிள் பிட்வீன் R and C. சரிங்களா, த R and C will be equal to tan 5 is equal to என்னென்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் டிவைடட் பை என்னென்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். சரிங்களா, XC/R அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, XC/R அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், tan 5/3. tan 5/3 இதிலேருந்து நம்ம XC is equal to எவ்வளோன்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan of π/3. XC is equal to R into tan π/3. ஓகேங்களா. tan π/3 உடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3. அப்போது நம்ம √3R அப்படின்னு எழுதலாம். திஸ் இஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அதே மாதிரி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இதில் கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா த tan 5 is equal to XL/R அப்படின்னு சொல்லலாம். இதிலேருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XL is equal to R into tan, ஓகேங்களா, tan π/3ன்னு எழுதலாம். ஸோ இதிலேருந்து நம்ம √3 into R அப்படின்னு எழுதலாம் XL. ஓகேங்களா. நமக்கு சீரியஸ் RLC சர்க்கியூட்டில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan 5 is equal to XL minus XC/R. XL minus XC/R. அப்போது XL உடைய வேல்யூ √3 of R, XC உடைய வேல்யூ √3 of R divided by R. It will be getting as 0. அப்போது 5 is equal to 0. Then 5 is equal to 0 அப்படின்னா cos 5 will be equal to 1. ஓகேங்களா, cos 5 is equal to எவ்வளோ கிடைக்கும், 1. ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட். கொஷின் நம்பர் 4. An inductor of 20 millihenry, ஓகேங்களா, a capacitor of 100 microfarad and a resistor of 50 ohm are connected in series across a source of EMF V is equal to 10 sin 314t. What is the power loss in the AC circuit? ஓகேங்களா. ஸோ பவருக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். பவர் இஸ் ஈக்குவல் டு VRMS IRMS இன்ட்டு cos 5. ஓகேங்களா, இன்ட்டு என்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 5. ஓகேங்களா. ஸோ இங்கே இந்த VRMSஸை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். IRMS, I அப்படின்றது V/R. அப்போது VRMS/R. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது cos 5. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இம்பீடன்ஸுக்கும் உள்ள ரிலேஷனை வச்சுட்டு cos 5 நம்ம என்னென்னு சொல்லலாம், ரெசிஸ்டன்ஸ் பை இம்பீடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேங்களா. இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக இம்பீடன்ஸ் ஆஃப் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஏசி சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ விஆர்எம்எஸ் பை இசட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஐஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், விஆர்எம்எஸ் பை இசட் அப்படின்னு சொல்லி எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் பவர் எவ்வளோ கிடைக்கும், விஆர்எம்எஸ் டிவைடட் பை இசட் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் அப்படின்னு எழுதலாம். ஆல்ரெடி நம்ம பவர் இஸ் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் பை இசட் என்னன்னு சொல்லுவோம், ஐஆர்எம்எஸ் அப்படின்னு சொன்னோமா, ஐஆர்எம்எஸ் ஸ்கொயர் ஆர். இப்போது நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் பவர் வந்து பி இஸ் ஈக்குவல் டு விஐ, பி இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர், பி இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். அதே மாதிரி நம்மளால் இதை வந்து ஐ ஸ்கொயர் ஆர் கூட கம்பேர் பண்ணிக்க முடியும். அங்கே ஜென்ரலாக வந்து கரண்ட் ஐன்னு மட்டும் சொல்லுவோம், இங்கே ஆர்எம்எஸ் கரண்ட் வந்து ஐஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு வந்துடும் சரிங்களா. வி இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி. ஸோ இந்த ஈக்குவேஷன் கூட இந்த ஈக்குவேஷனை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 10 வோல்ட் ஓகேங்களா. அதே மாதிரி ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 314 ஓகேங்களா. ஒமேகா டி வில் பி ஈக்குவல் டு 314 டி அப்படிங்கக்குள்ள ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம் 314. ஆங்குலார் ஃப்ரீக்வன்சிக்கான எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியன் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. நமக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எல் ஒமேகா அப்படின்றது தெரியும். இங்கே எல்லுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி சி கெப்பாசிட்டன்ஸுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போது இதை நம்ம எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எல் இஸ் ஈக்குவல் டு 20 மில்லி ஹென்ரி கொடுத்துருக்காங்க. நம்ம 20 இன்ட்டு 10⁻³ ஹென்ரி கால்குலேஷன்ஸுக்கு வரக்குள்ள நம்ம மில்லி கிலோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது வேல்யூஸ் என்ன பண்ணிப்போம், அதனுடைய பேஸ் வேல்யூஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிப்போம் சரிங்களா. அப்போது 20 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 314 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 4 8 1 2 are 2 6 2 8 இன்ட்டு ஒரு 0 ஆட் ஆகும் இன்ட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 10⁻³ அப்போது 3 டிஜிட் தாண்டி 6.28 ஓம் எக்ஸ்எல்லுடைய வேல்யூ. அதே மாதிரி நம்ம எக்ஸ்சியோடைய வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் 1/c ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போது ஆல்ரெடி கெப்பாசிட்டன்ஸுடைய வேல்யூ நமக்கு தெரியும் 100 இன்ட்டு 10⁻6 மைக்ரோ அப்படின்றத 6 அப்படின்னு சொல்லுவோம், 10⁻6 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒமேகாவுடைய வேல்யூ 314 ஓகேங்களா. இப்போது 10⁻⁻4 1/314 இன்ட்டு 10⁻+4 கிடைக்கும். 1/314 வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31.84 ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.3184 கிடைக்கும். நம்ம அதை ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 31.84 ஓம் கிடைக்கும் ஃபைனலாக ஓகேங்களா. ஸோ நமக்கு இம்பிடன்ஸ் தான் தேவை. அப்போது இம்பிடன்ஸ் Z இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா √R² ப்ளஸ் XL இங்கே கிரேட்டராக இருக்கா XC கிரேட்டராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா XC இஸ் கிரேட்டர் தென் XL தென் XC மைனஸ் XL ஹோல் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு Z உடைய வேல்யூ கிடச்சிரும். ஆருடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் XC ஓகேங்களா. XC மைனஸ் XL 31.84 மைனஸ் 6.28 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 ஓம் கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக 56 ஓம் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ பவருக்கான ஃபார்முலாவுக்கு வந்துடலாம். ஸோ பவருக்கான ஃபார்முலாவுக்கு வந்தோம் அப்படின்னா VRMS டிவைடட் பை இம்பீடன்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு R. அப்போது VRMS அப்படின்றது எவ்வளோ சொல்லுவோம், இதுலேருந்து VRMS இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம் VM/√2ன்னு எழுதலாம் ஓகேங்களா. VM/√2 அப்போது VM 10 டிவைடட் பை √2 ஹோல் டிவைடட் பை சரிங்களா. VRMS டிவைடட் பை என்னது Z உடைய வேல்யூ எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இன்ட்டு R ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 50 ஓகேங்களா. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பவர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.79 ஓகேங்களா. 0.79 வாட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 0.79 வாட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். கொஷின் நம்பர் 5
ஓகேங்களா. The potential differences across resistance, capacitance and inductance are 80 volt, 40 volt and 100 volt respectively in series LCR circuit. சரிங்களா, இன்னும் LCR circuit அப்படின்றத கொடுத்துருக்காங்க. The power factor of the circuit. ஓகேங்களா, the power factor of the circuit. Series LCR circuitல என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RL potential difference across resistor. சரிங்களா, potential difference across resistor கொடுத்துருக்காங்க 80 volt. அதே மாதிரி potential difference across capacitor கொடுத்துருக்காங்க 40 volt. அதுக்கு அடுத்தது இண்டக்டர் கொடுத்துருக்காங்க, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் இண்டக்டர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா 100 volt கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பவர் ஃபேக்டர் காஸ் 5 உடைய வேல்யூ தான் என்னென்னு கேட்குறாங்க. காஸ் 5 உடைய வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு 5 உடைய வேல்யூ தேவை. ஓகேங்களா. நமக்கு சீரீஸ் ஆர்எல்சி சர்க்யூட் அப்படிங்கக்குள்ள tan 5 உடைய வேல்யூ நமக்கு தெரியும். tan 5 இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி டிவைடட் பை ஆர் அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா. tan 5 இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி பை ஆர் அப்படின்னு எழுதலாம். ரெசிஸ்டன்ஸை கூட ரீப்ளேஸ் பண்ணி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸ்எல்லுக்கு பதிலாக விஎல் மைனஸ் எக்ஸ்சிக்கு பதிலாக விசி டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா. அப்போது tan 5 இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan 5 இஸ் ஈக்குவல் டு விஎல் மைனஸ் விசி டிவைடட் பை விஆர். ஓகேங்களா. விஎல் மைனஸ் விசி டிவைடட் பை நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஆர் அப்படின்றது கிடைக்கும். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், விஎல் மைனஸ் விசி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் இண்டக்டர். ஓகேங்களா. விஎல் வந்து 100 மைனஸ் விசியுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 டிவைடட் பை 80. சரிங்களா. டிவைடட் பை விஆருடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. ஓகேங்களா. ஸோ 100 மைனஸ் 40 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60/80 கிடைக்கும். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 3/4 கிடைக்கும். ஓகேங்களா. tan 5 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 கிடைக்கும். ஓகேங்களா. cos 5 இஸ் ஈக்குவல் டு R/Z அப்படின்றது நமக்கு தெரியும். cos 5 இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் பை இம்பிடன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸ் பை இம்பிடன்ஸ். அப்போது இம்பிடன்ஸுக்கான ஃபார்முலா என்னென்னு தெரியும் நமக்கு, Z இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா Z இஸ் ஈக்குவல் டு சாரி நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத எழுதுவோம். சரிங்களா. ஸோ இங்கே நம்ம டோட்டலாக என்டையர் டேர்மும் எதுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தெரியாது, பட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் நமக்கு தெரியும் வேல்யூ. சரிங்களா. அப்போ நோன் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணக்குள்ள இந்த ரெசிஸ்டருக்கு பதிலாக என்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஆர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டர். இம்பிடன்ஸுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா √ விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. XL மைனஸ் VL மைனஸ் விஆர் ஹோல் விசி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் ரெசிஸ்டன்ஸு. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா VL மைனஸ் விசி ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போது விஆர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டர் வந்து 80 volt டிவைடட் பை விஆர் ஸ்கொயர் 80 ஸ்கொயர் ப்ளஸ் VL 100 மைனஸ் விசி வந்து 40 ஹோல் ஸ்கொயர். ஃபைனலாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 டிவைடட் பை 80 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 6400 கிடைக்கும். ப்ளஸ் 100 மைனஸ் 40 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 60 கிடைக்கும். 60 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3600 கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10,000 கிடைக்கும். 10,000க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 100 கிடைக்கும். அப்போது 80/100 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் cos 5 இஸ் ஈக்குவல் டு 8/10 0.8 கிடைக்கும். ஓகேங்களா. 0.8 ஆப்ஷன் 3. கொஷின் நம்பர் 6 a small signal voltage AC signal. சரிங்களா. a small AC signal voltage V of t equal to V0 sin omega t is applied across an ideal capacitor C. Find the correct statement from the
ஆப்ஷன்ஸ் given below. ஓகேங்களா, ஆப்ஷன்ஸ் given below. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் a full cycle the capacitor C does not consume any energy from the voltage source. ஆப்ஷன் 2 வந்து current I of t is in phase with voltage V of t. Current I of t leads voltage V of t by 180 degree. Current I of t lags voltage V of t by 90 degree. ஓகேங்களா, ஸோ நமக்கு ஒரு கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா phi is equal to pi by 2. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம வந்து ஏசி கரண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கரண்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட, அதாவது வந்து ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை விட கரண்ட் வந்து pi by 2 ஆங்கிள் வந்து லீடிங்கில் இருக்கும். ஓகேங்களா, pi by 2 ஆங்கிள் வந்து கரண்ட் வந்து லீடிங்கில் இருக்கும். அப்போது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஓகேங்களா, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அதே மாதிரி கரண்ட்டும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் இன்ஃபேஸ் அப்படின்றது தப்பு. ஓகேங்களா, இன்ஃபேஸ் அப்படின்றது தப்பு. அப்போது லாஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது, நமக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து 1 இருக்குது. இதை எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, phi is equal to pi by 2 அப்படின்ற பட்சத்தில் நமக்கு cos phi உடைய வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகேங்களா, இந்த cos phi அப்படின்றது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் கன்சம்ஷன். cos phi உடைய வேல்யூ 0 அப்படின்னா ஆவரேஜ் பவர் is equal to 0. ஆல்ரெடி பவர் is equal to என்னென்னு சொன்னோம், பவர் is equal to rate of change of electrical energy. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், எனர்ஜி வில் பி கான்ஸ்டன்ட். அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் எனக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், there is no change in electrical energy. கெப்பாசிட்டருடைய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகலை. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணியும் கெப்பாசிட்டருடைய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர் ஆகலை, எக்ஸ்சேஞ்ச் ஆகலை. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சைக்கிளில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஓவர் a full cycle capacitor does not consume any energy from the voltage source. சரிங்களா, அப்போது energy will be constant or energy will be equal to 0, then power will be equal to 0. Question number 7. An inductor 20 millihenry, a capacitor 50 microfarad and a resistor 40 ohm are connected in series across a source of EMF V is equal to 10 sin 340 t. The power loss in AC circuit is. ஓகேங்களா, the power loss in AC circuit is. The same problem நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ டைரெக்டாக ஃபார்முலாவுக்கு போயிடுவோம். பவர், ஆவரேஜ் பவர் will be equal to VRMS divided by impedance square into resistance. ஓகேங்களா, இன்ட்டு என்ன எழுதுகிறோம், ரெசிஸ்டன்ஸ். நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணோம். இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z is equal to R square plus XL minus XC whole square root of R square plus XL minus XC whole square. இப்போது நமக்கு என்ன வேல்யூஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா XL அண்டு XC உடைய வேல்யூ தேவை. XL உடைய வேல்யூ தேவை அப்படின்னா L ஒமேகா. இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இண்டக்டருக்கான வேல்யூ நமக்கு தெரியும், ஒமேகாவுடைய வேல்யூ தெரியும். அப்போ 20 into 10 power minus 3 Henry into L omega 340. ஓகேங்களா, ஸோ கம்பேர் பண்ணோம் அப்படின்னு நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 68. ஓகேங்களா, 6800 கிடைக்கும். ஓகேங்களா, இன்ட்டு 10 power minus 3. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா 6.8 ohm கிடைக்கும். அதுக்கு அடுத்தது XC 1/C ஒமேகா. கெப்பாசிட்டன்ஸ் உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 மைக்ரோஃபேரட் கொடுத்துருக்காங்க. அப்போ 50 into 10 power minus 6 into 340. ஓகேங்களா, 340. ஓகேங்களா, ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58.8. ஓகேங்களா, 58.8 கிடைக்கும். 58.8 ஓம் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நமக்கு தேவையான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பீடன்ஸ்க்கான ஃபார்முலாவில் இசட்டுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். R ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர். ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ஓம். 40 ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் XC. ஓகேங்களா, XC மைனஸ் XLன்னு எழுதிக்கணும் இந்த ஃபார்முலாவை. சரிங்களா, XC மைனஸ் XC. அப்போது 58.8 மைனஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6.8. ஓகேங்களா, ஹோல் ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், அண்டர் ரூட் ஆஃப் 40 ஸ்கொயர். ஓகேங்களா, ப்ளஸ் 52 ஸ்கொயர். ஓகேங்களா, ப்ளஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 ஸ்கொயர்.
ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா 4304 கிடைக்கும். நான் ஏன் வந்து இசட்டை வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேருந்து கேன்சல் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இசட் ஸ்கொயர் இருக்குது, அதனால் நம்ம கேன்சல் பண்ணல. அப்போது நமக்கு விஆர்எம்எஸ் உடைய வேல்யூ தேவை. விஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு வியோடைய வேல்யூ, விஎம்முடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 10/√2 விஆர்எம்எஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆருடைய வேல்யூ தெரியும், இசட்டுடைய வேல்யூ தெரியும், விஆர்எம்எஸ் உடைய வேல்யூ தெரியும். அப்போ ஆவரேஜ் பவரில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10√2 divided by root of 4304 whole square into r உடைய வேல்யூ 40. ஓகேங்களா? ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக 0.51 வாட் கிடைக்கும். ஓகேங்களா? 0.51 வாட் கிடைக்கும். கொஷின் நம்பர் 8. கொஷின் நம்பர் 8. A resistance R draws power P when connected to an AC source. If an inductance is now placed in series with resistance such that the impedance of the circuit becomes Z, the power drawn will be. ஓகேங்களா? the power drawn will be. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது பவருக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். பவர் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம்? விஆர்எம்எஸ் பை இம்பிடன்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர். ஓகேங்களா? விஆர்எம்எஸ் டிவைடட் பை இம்பிடன்ஸ் இன்ட்டு ஆர். இங்கே ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கனெக்ட் பண்ணியிருக்காங்க? ஆர் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இம்பிடன்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? விஆர்எம்எஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸும் ஆர் தான் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸும் ஆர் தான். அப்போது ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். நியூ பவர் எவ்வளோ கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ப்ரைம். ஓகேங்களா? இப்போது எனக்கு விஆர்எம்எஸ் கிடைக்கும். அதே மாதிரி இசட் அப்படின்றது நியூ இம்பிடன்ஸ். ஓகேங்களா? நியூ இம்பிடன்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? இசட். அப்போது ஆல்ரெடி இருந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர். ஓகேங்களா? அப்போது பி ப்ரைம் நமக்கு கிடைச்சிடும். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ பவர், இந்த பி ப்ரைமுடைய வேல்யூ தான் கேட்குறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் கேட்குறாங்க. அப்போது நம்ம பி ப்ரைம் டிவைடட் பை பி will be equal to VRMS divided by R whole square into R divided by என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VRMS divided by Z whole square into R எழுதலாம். ஓகேங்களா? இப்போது நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய VRMS ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய விஆர்எம்எஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இந்த ஆர் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ப்ரைம் பை பி வில் பி ஈக்குவல் டு 1/r ஸ்கொயர் டிவைடட் பை 1/z ஸ்கொயர் இருக்கும். ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ப்ரைம் வில் பி ஈக்குவல் டு z ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு பின்னு கிடைக்கும். ஸோ என்ன சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா z/r ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போது பி ப்ரைம் தானே. ஓகேங்களா? பி ப்ரைம் அப்படின்னா இங்கே வந்து இசட் வரும். ஓகேங்களா? பி ப்ரைம் வில் பி இசட் தேர் இஸ் ஆர், திஸ் ஒன் இஸ் இசட் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பை இசட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆர் பை இசட் கிடைக்கும். ஓகேங்களா? So option 1. Question number 9. In an electrical circuit RLC and an AC voltage source are all connected in series. When L is removed from the circuit, the phase difference between the voltage and current in the circuit is tan inverse of √3. If instead of C is removed from the circuit, the phase difference is tan inverse of √3. ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ என்ன மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்றத நம்ம ரீகால் பண்ணிடுவோம். இங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 5 is equal to tan inverse of √3. ஓகேங்களா? tan inverse of √3. அப்போது 1/tan அப்படின்னு எழுதுவோம். இது என்ன எப்படி எழுதலாம்? tan 5 is equal to √3ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போது tan 5 is equal to √3 அப்படின்னா 5 உடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும்?
60 டிகிரி. அப்போது அதை π/3ன்னு எழுதலாம். ஓகேங்களா? tan phi உடைய வேல்யூ π/3ன்னு எழுதலாம். இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்போது tan π/3 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? tan phi is equal to xc/r. ஓகேங்களா? xc/rன்னு எழுதலாம். இது வந்து நம்ம இண்டக்டரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அண்டு கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டில் இருக்கும். அதே மாதிரி இண்டக்டருக்கு பதிலாக கெப்பாசிட்டியை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5RL கிடைக்கும். அதுக்கு எவ்வளோ தான் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சேம் tan இன்வர்ஸ் ஆஃப் √3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கும் tan π/3 தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது XL/R கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது tan π/3யோட வேல்யூ நமக்கு √3ன்னு தெரியும். அப்போது XC is equal to √3Rன்னு கிடைக்கும். அதே மாதிரி XL is equal to √3Rன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம tan phi is equal to என்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XL minus XC divided by R அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ XL உடைய வேல்யூ √3R, XC உடைய வேல்யூ √3R divided by R. It will be getting as 0. Then phi is equal to 0. Phi is equal to 0 அப்படின்னா cos phi is equal to 1. ஓகேங்களா? cos phi is equal to 1. Option 3. Last question. The instantaneous values of alternating current and voltage in a circuit is given as I is equal to 1/√2 sin 100 pi t ampere. அதே மாதிரி EMF E is equal to, அதாவது potential difference தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? potential difference will be equal to EMF. E is equal to 1/√2 sin 100 pi t plus pi/3 கொடுத்துருக்காங்க, வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இந்த வேல்யூ. சரிங்களா? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த π/3 இஸ் அ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து phi, இது வந்து IM, இது வந்து VM. ஓகேங்களா? இப்போ நம்ம ஈஸியாக வந்து ஆவரேஜ் பவர் கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு VRMS இன்ட்டு IRMS cos phi. ஓகேங்களா? இங்கே ஃபையோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? π/3. தென் cos phi வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? cos phi, அதாவது π/3 அப்படின்னா 60 டிகிரி, cos 60 டிகிரி அப்படின்னா 1/2 கிடைக்கும். அதே மாதிரி VRMS is equal to VM/√2. ஓகேங்களா? 1/√2 இன்ட்டு VM அப்படின்றது மேக்ஸிமம் EMF எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1/√2. தென் இட் வில் பி ஈக்குவல் டு 1/2. அதே மாதிரி IRMS கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா IM divided by √2 is equal to 1/√2 of IM. IM உடைய வேல்யூ √2 தான், மேக்ஸிமம் கரண்ட்டும் 1/√2 தான். அப்போது 1/2 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு VRMS உடைய வேல்யூ ஒரு 1/2 இன்ட்டு IRMS உடைய வேல்யூ 1/2, cos phi உடைய வேல்யூ 1/2. அப்போது 1/2 இன்ட்டு 1/2 1/4, 1/4 இன்ட்டு 1/2 1/8, 1/4 into 1/2, it will be getting as 1/8. Average power will be equal to 1/8. Option 3. Okay ba? So these are the power factor related problem asked in previous year questions. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் இதை விட என்ன எக்ஸஸாக ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வருஷம் நீட்டில் கேட்கக்கூடிய பவர் ஃபேக்டர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல்.